ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். இந்த வீடியோவில் வெற்றிக்கு பிடித்ததை செய்யுங்க, அதாங்க பிடிக்கும். வெற்றிக்கு எது பிடிக்குதுன்னா எப்படி தெரியுமா? இப்போது ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அத்லெட்டிக்ஸில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா தூங்கின்னு இருந்தால் அவரால் சக்ஸஸ் ஆக முடியுங்களா? ஒரு பாடகர் எல்லார் மனசிலும் இடம் பிடிக்கிற மாதிரி இனிமையாக பாடணும் அப்படின்னா அவர் சும்மா இருந்தால் அவரால் சக்ஸஸ் பண்ண முடியுமா? ஒரு பாக்ஸரு மிகப்பெரிய குத்து சண்டை வீரராக மாறணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் நிறைய நேரம் குத்து சண்டையில் ஈடுபடாமல் நிறைய போட்டியில் கலந்து கொள்ளாமல் இருந்தால் அவரால் ஆக முடியுமா? இந்த மாதிரிங்க உங்களுக்கு வெற்றிக்கு பிடிச்சதை செய்யுங்க, அதுதான் பிடிக்கும். சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவன் எப்போ பாரு நடந்துனே இருக்கிறான் பாருங்க, அவன் எப்போ பாரு படிச்சுனே இருக்கிறான் பாருங்க, அவன் எப்போ பாரு எழுதினே இருக்கிறான் பாருங்க, அவன் எப்போ பாரு பாடினே இருக்கிறான் பாருங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வெற்றியினுடைய அறிகுறி தான். உங்களுக்கு ஒன்று பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் எவ்வளோ நேரம் செஞ்சாலும் உங்களுக்கு அது சலிப்பு தட்டாது, உங்களுக்கு டயர்டே ஆகாது. ஏன் தெரியுங்களா? அது உங்களுக்கு பிடிச்சிதுங்க, வெற்றிக்கு பிடிச்சிதுங்க. மனசுக்கு பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், வெற்றிக்கு பிடிச்சிச்சின்னு வச்சுங்களேன், அது நீங்கள் எவ்வளோ மணி நேரம் செஞ்சாலும் உங்கள் பாடியும் டயர்ட் ஆகாது, உங்கள் மைண்டும் டயர்ட் ஆகாது. அதனால் வெற்றிக்கு அவங்க இவ்வளோ மணி நேரம் கண்ணு முழிச்சிருந்தா நீங்கள் உங்களால் சக்ஸஸ் உங்கள் உடம்பு கெட்டு போயிடும், இவ்வளோ மணி நேரம் நீங்கள் பாடினே இருந்தீங்கன்னா உங்களுடைய தொண்டை என்ன ஆகும், இல்லை உங்களுடைய வயிறு அல்சர் ஆயிரும், உங்களுடைய உடம்பு கெட்டு போயிடும், கண்ணு விழிச்சின்னு நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு சொல்லினே இருப்பாங்க, பார்த்தீங்களா? ஆனால் உங்களுக்கு பிடிச்சி வெற்றிக்கு பிடிச்சதை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் எந்த விதமான இடர்பாடுகளும் எந்த விதமான கஷ்டங்களும் வரதில்லைங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். ஏன் தெரியுமா? இதெல்லாம் வெற்றியாளர்கள் சொல்லக்கூடியது. ஏன்னா வெற்றிக்கு பிடிச்சது அதை செஞ்சுனே இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். வெற்றி பெறவங்களுக்கு பிடிக்கும்னா வெற்றிக்கும் பிடிக்கும். அப்போது வெற்றிக்கும் உங்களுக்கும் என்ன பிடிக்குதுன்னு பாருங்கள், அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. ஓகேங்களா? தேங்க்யூ.